396 தோடம் பழங்கள் 4 பட்டியில் சமமான எண்ணிக்கையான அடைக்கப்பட்டுள்ளன. அதே போல 258 ஆப்பிள் பழங்களை 3 பட்டிகளில் சமமான எண்ணிக்கையாக அடைக்கப்பட்டுள்ளன. நான் 2 வகையான பழங்களிலும் 2 பட்டிகள் வீதம் வாங்கினேன். நான் வாங்கிய பழங்களின் மொத்த எண்ணிக்கை அதுக்கு கேட்டுகளில் ஒரு பழக்கடையில் 396 தோடம்பழங்கள் 4 பட்டியில் சமமாக எண்ணிக்கையாக அடைக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா 396 4ஆல பிரிக்க வேணும். 36 கழிச்சா 3 மிச்சம் 6 36 36 கழிச்சென்று 0. அடுத்த கட்டுக்கு அதே போல 258 ஆப்பிள் பழங்களை 3 பெட்டிகளில் சமமாக எண்ணிக்கையாக அடைக்கப்பட்டுள்ளன. 258 ஆப்பிள் பழங்கள் 3ஆல பிரிப்போம். பிரிச்சென்றா 324 ஒரு மிச்சம் 318 கழிச்சா 0. இப்போ கேட்டிருக்குது நான் 2 வகையான பழங்களின் 2 பட்டிகள் வீதம் வாங்கினேன். நான் வாங்கிய பழங்களின் மொத்த எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்குது. அப்படின்னா 99 2ஆல பெருக்க வேண்டும். பெருக்கினா 198 வருது. பிறகு 258 3ஆல பெருக்கி 86 வருது. 86ஓட 2 பெருக்க வேணும். பெருக்கினா 172 வருது. அப்போ கேட்டிருக்கு மொத்த எண்ணிக்கை யாருன்னு கேட்டிருக்கு. அப்படின்னா 198 172 கூட்ட வேணும். கூட்டினா 370 வருது. 370 இதுக்கான விலை 370 பழங்கள்.